بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையில் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு வியாழக்கிழமை ஒளிபரப்பாகிறது. இன்றைக்கு யார் அழைக்கிறார்கள், என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜித்தாலிருந்து ஃபாக்கிர். சொல்லுங்க ஃபாக்கிர் பாய், உங்களுடைய கேள்வி என்ன? சரி சரி. ரெண்டாவது, இந்த ஆளுங்கள் சொல்லும் பொழுது இந்த மார்க்கெட் கல்வியை மதுசால படிச்சாதான் ஆளுங்களா? சரி. அதே போல நம்மளை பற்றி விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அல்லாஹ் ஒரேடியாக கல்வியாளர்களை எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த புகாரி உள்ள ஹதீஸை சுற்றி மேற்கோள் காட்டுறாங்க. சரி, அதுக்கே சரியான விளக்கம். அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்கள் தான் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அவனது அடியார்களில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான், ஆலிம்கள் தான் அப்படிங்கிறான். அப்போ இந்த ஆலிம்கள் என்றால் யார், அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பொதுவாக ஆலிம்கள் என்று சொன்னால் சமூகத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறது? யார் மதரசாவில் போய் ஒரு 7 வருஷ காலம் படிச்சுட்டு வராங்களோ, பள்ளிவாசல்களில் இமாம்களாக பணியாற்றுறாங்களோ, இவங்க தான் ஆலிம்கள், ஜமாத்துல் உலமா, அதுதான் உலமா சபை ஆலிம்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்பவர்கள் யார் என்றால் அதனுடைய அர்த்தமே நமக்கு அதை சொல்லி தந்துடும். ஆலிம் என்பதனுடைய பொருள் என்ன? அறிஞன், ஞானி, மேதை, தெரிந்தவன் என்பது அதனுடைய பொருள். விஷயங்களை கற்று அறிந்தவன். அறிந்தவர் எதை அறிந்தவர்? எந்த வசனத்தில் அல்லாஹ் அறிஞர்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள்னு சொல்கிறானோ அந்த வசனத்துக்கு மேல் வசனத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா வமினல் ஜிபாலி ஜுததும் பீதுன் வஹும்ரும் முக்தலிஃபுன் அல்வானு வகராபீபு சூது வமினன் நாசி வத்தவாபி வல்லன்ஆமி முக்தலிஃபுன் அல்வானு. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தானே, அதை சிந்தித்து பார்க்கலையா? அந்த தண்ணீர் பூமியில் விழுந்து பூமியிலிருந்து பயிர் பச்சைகள் எல்லாம் முளைக்க செய்கிறானே, அதை சிந்திச்சு பார்க்கலையா? அல்லாஹ் மலைகளை வச்சிருக்கிறானே, படைச்சிருக்கிறானே, அதை சிந்திக்கலையா? இந்த மனிதர்களை, மரங்களை, விலங்குகளை, செடி கொடிகளை இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கலையா? இதையெல்லாம் சிந்தித்து அறிந்து கொள்கிற அறிஞன் எவனோ அந்த அறிஞன் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அதிகம் அஞ்சுகிறவர்களாக இருப்பார்கள். அவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆளுமுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து அல்லாஹ்வை புரிந்து கொண்டவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கும் போது என்ன வரும்னு கேட்டால் அல்லாஹ்வை பற்றிய பயம் தானாக வந்துடும். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு பொருளை பற்றிய அறிவு தான் அந்த பொருளின் மீது பயத்தை தரும். ஒரு நெருப்பு இருக்கிறது, நெருப்பு நம்ம பயப்படுறோம், விலகுகிறோம். என்ன காரணம்? நெருப்பை பற்றி நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நெருப்புனா சுற்றுவோம், அது நம்முடைய உடலை கரிச்சிரும், கேடு தரும். அந்த நெருப்பு என்ன தன்மையுடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நெருப்பின் மீது ஒரு பயமும் ஒரு அச்சமும் விலகி நிற்கிறோம். அது மாதிரி அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றி அறிவு வேணும். அல்லாஹ்வை எப்படி அறிவது? அவன் படைத்த படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறான், எவ்வளவு ஆற்றலோடு அவன் இருந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஞானியாக நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதையெல்லாம் உணரும் பொழுது அவனை அறிகிறோம். அதன் வழியாக அவனை பற்றிய பயமும் நமது உள்ளத்திலே குடியமர்ந்து கொள்ளும். இப்படிப்பட்ட அறிஞர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில்
ஆலிம் என்ற வார்த்தையில், உலமா என்ற வார்த்தையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நான் விடுபட்ட நோம்புக்குலாம் பரிகாரம் கொடுத்தேன். ஆனா நீங்க பத்வா கொடுக்கும்போது எல்லா நோம்பையும் எடுத்து வைக்கணும்னு சொன்னதுனால திரும்படி என்னோட நோம்பையில நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் எடுத்து வைக்கலாமா இல்ல பரிகாரம் கொடுத்ததோட விடலாம்? அதாவது விடுபட்டு போன நோன்புக்காக அவர்கள் பரிகாரம் செய்திருக்கிறாங்க. பரிகாரம்னா இப்போ நம்ம முந்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும்னு. ஆனால் அது இல்லை, பரிகாரம் என்பது கிடையாது அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறது, எடுத்து வைக்கணுமான்னு கேட்குறாங்க. எடுத்து தான் வைக்கணும். விடுபட்ட நோன்புகளை பொறுத்தவரை யாருக்கு அறவே நோன்பு வைக்க முடியலையோ, இனிமே திரும்ப எடுத்து வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நோயாளிகளாக இயலாத உள்ளவர்களாக இருந்தால் அவங்க அவ்வளோதான், அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை, வேறு வழி இல்லை. முடியாதவங்க மேலே எந்த கஷ்டமும் எந்த சட்டமும் அவங்க மேலே சுமத்தப்படாதுங்கிற அடிப்படையில் அவங்க அதை அப்படி விட்டுட்டு போயிடலாம். இயலுகிற நிலையில் உள்ள நோயாளிகளோ அல்லது இந்த மாதவிலக்கு மாதிரியான காரணங்களினால நோன்பை விட்டவர்களாகவோ இருந்திருந்தால் அவர்கள் மீண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த நோன்பை எடுத்து வைக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செய்தி கூட அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காரணத்தினால விடுபட்டு போன நோன்பை எடுத்து வைக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். கடைசியில் அது அடுத்த ரமலானுக்கு கிட்ட நெருக்கமாக ஷாபான் வந்துடும். ஷாபான் வந்த உடனே அவசரமாக நாங்கள் வைத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் விடுபட்டு போன நோன்பை மீண்டும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். கொழும்பிலிருந்து படிக்கிறேன். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நரக நெருப்பால் வேதனை தண்டனை கொடுக்கப்படுது. சரி. தீப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஜின்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் கொடுக்கப்படுறது என்று என்ன கேட்குறாங்கன்னா, மண்ணால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் போடுறான், அது அவனுக்கு தண்டனை, நெருப்பில் தண்டனை கொடுக்கப்படுறது ஓகே. ஆனால் நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்னுக்கு நெருப்பாலேயே தண்டனை கொடுத்தால் அது எப்படி வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நெருப்பை எப்படி வேதனைப்படுத்துறதுங்கிற அந்த சிந்தனை அடிப்படையில் கேள்வி வருது. நெருப்பால் படைக்கப்பட்டது என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா, அவனுடைய படைப்பின் மூலக்கூறு நெருப்பு. அவன் நெருப்பாகவே இருப்பாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், உடம்பெல்லாம் நெருப்பாக அப்படியே கங்காக தீஜுவாலையாக இருக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த தீஜுவாலை ரெண்டும் எப்படி ஒன்று வேதனைப்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதனுடைய மூலக்கூறு நெருப்பு. இப்போ அவங்க இருக்கிற வடிவம் வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்குவோமே, மண்ணால் தானே படைக்கப்பட்டோம், நம்மளை இப்போ மண்ணை வச்சே வேதனைப்படுத்தலாமே. ஒரு மண்ணாங்கட்டி எடுக்கிறோம், மண்ணாங்கட்டி எடுத்து ஓங்கி அடிக்கிறோம், ஒரு செங்கல் எடுத்து அடிங்களேன். செங்கல்ங்கிறது என்ன, மண்ணு தானே. மண்ணால் படைக்கப்பட்ட நம்மை மண்ணை கொண்டு அடித்து வேதனைப்படுத்த முடியுதில்லை, ஏன்னா நம்முடைய வடிவம் மாறி இருக்கிறது. அந்த வகையில் நெருப்பால் படைக்கப்பட்டவனை அல்லாஹ் நாளை மறுமையில் நெருப்பால் தண்டிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். டெல்லியில ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. சரி. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம துணை ஜனாதிபதி மனைவி திருக்குறான தலாக்கை பத்தி போடணும்னு ஒரு சட்டம் எடுத்துக்கிறாங்க. சரி. வங்கியில பாங்கு மூலியம் குறைத்து வைத்திருக்கிறார்கள். சரி. அது காரணம் கேட்டா அரசாங்கம் மொழி அதிகமா இது சொல்லுகிறார்கள். சரி சரி சரி. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தருவோம். சரி, ஓகே. அதாவது ஜனாதிபதியுடைய மனைவி கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் குரானில் விவாகரத்து சம்பந்தமாக எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க குரானை பற்றியான எந்த அறிவும் இல்லைன்னு அர்த்தம். குரானில் அவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி, அது முடியலை, விவாகரத்து செய்கிறதா இருந்தால் என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற சட்ட விவரங்கள் எல்லாமே, நுணுக்கங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் சொல்கிற மாதிரி எந்த செய்தியும் குரானில் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருந்தால் குரானை பற்றிய குறைந்தபட்ச அறிவு கூட அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். குரானை பற்றிய அறிவு இல்லைன்னா கூட சமூகத்தில் பேசப்படுறது கூட அவங்க காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அல்லது ஒருவேளை இப்படி சொல்லி இருந்தால் அதை ஏற்கலாம். ஏன்னா இப்போ பல பேர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் சில முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரே நேரத்தில் முத்தலாக்கு, தலாக்குன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் 3 தலாக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் சேரவே முடியாது என்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை சில பேர் செய்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட காரியம் குரானில் இல்லை என்று சொல்லி இருந்தால் அதை வரவேற்கலாம், அது ஏற்க தகுந்தது. ஏன்னா குரான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், அத்தலாக்கு மர்ரத்தானி,
திரும்ப அழைத்து கொள்வதற்குரிய விவாகரத்து என்பது 2 தடவைகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தடவை விவாகரத்து பண்ணி திரும்ப சேர்த்துக்கலாம், 2வது தடவை விவாகரத்து பண்ணினா கூட மீண்டும் சேர்த்து கொள்ளலாம், 3வது முறை விவாகரத்து செய்து விட்டால்தான் மீண்டும் சேர்வதற்குரிய வாசல் அடைபட்டு போகிறது என்றுதான் குர்ஆன் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறது. இந்த புரிதல் இல்லாமல் சொல்லியிருந்தால் அது உண்மையான கண்டனத்திற்குரியது. விவரம் இல்லாமல் இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற காரணத்தினால்தான் இஸ்லாம் குறித்து தப்பும் தவறுமாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்டவங்க அதுக்குரிய விவரங்களை பார்த்துவிட்டு மேலதிகமாக என்ன செய்ய இயலும் என்பதை நாம் கூட சிந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய பாங்கு ஓசையினுடைய அளவு, ஓசை ஒளி இருக்குல்ல, அந்த சவுண்டுடைய அளவை குறைச்சி வச்சுருக்கிறாங்க. கேட்டால் இது மாதிரி ஆர்டர் போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதனுடைய நிலவரம் என்னன்னு கேட்குறாங்க. அது மாதிரி நீதிமன்றத்தில் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் கூட சமீபத்தில் அந்த உத்தரவை போட்டிருக்கிறார்கள். என்ன உத்தரவுன்னு கேட்டால், அதிகபட்சமான ஓசை ஒளி என்பது மனிதர்களுக்கு கேடு செய்யும். அது பாங்கு சப்தமாக இருந்தாலும் சரிதான், ரோட்டில் போகக்கூடிய ஹாரன், வண்டியினுடைய ஹாரன் சப்தமாக இருந்தாலும் சரிதான், எந்த சத்தமாக இருந்தாலும் சரிதான், மனுஷனுடைய காதுகளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கிறது. 20 டெசிபல் அளவில் சொல்லுவாங்க. அந்த காதுக்கு கேட்குற அந்த அளவை டெசிபல்ங்கிற அளவுகோலில் குறிப்பிடுவாங்க. 20ல் இருந்து 20,000 அளவு, இந்த 2க்கும் இடைப்பட்ட சப்தத்தை மனித காதுகள் கேட்கும். அதில் 20க்கு கீழே குறைஞ்சாலும் கேட்காது, 20,000க்கு மேலே போனாலும் கேட்காது. அது கேட்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய காதுகளுக்கு கிடையாது. இதில் அதிகபட்ச சப்தங்களை கேட்கும் பொழுது மனுஷனுக்கு கேடு உண்டாகிறது. ஏன்னா சப்தத்தினாலேயே கூட மனிதனை அழித்து விட முடியும். சப்தம் வெறும் ஓசை, அந்த ஓசையை வச்சே மனிதர்களை சாகடித்து விடக்கூட முடியும். அந்த அளவுக்கு ஓசைக்கு ஆற்றல் இருக்கிறது. அதனால அதிகபட்ச ஓசை என்பது மனிதர்களுக்கு கேடு. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதிகபட்ச சத்தம் இல்லாமல் தேவைப்படுகிற அளவிற்கு குறைந்தபட்ச சப்தத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாதிரி இல்லாட்டி அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பள்ளிவாசல்களில் 70 டெசிபல் அதனுடைய அளவு 70 டெசிபல் அளவுக்கு இருக்கலாம். அதை விட அதிகமாக இருந்தால் குறைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. அதை அடிப்படையில் பல பள்ளிவாசல்களில் காவல்துறை அதிகாரிகள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, என்னமோ நீதிமன்றத்தில் குழாய்களே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் விவரம் தெரியாமல் குழாய்களை அகற்றுங்கள் என்றெல்லாம் சொல்லி சில இடத்துல அகற்ற வேலையும் நடந்துச்சு. அது மாதிரி செஞ்சாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. நீதிமன்றத்தில் அப்படி எந்த ஆர்டரும் போடப்படவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், இது ஏதோ பள்ளிவாசலுக்கு போடப்பட்ட செய்தி அல்ல. பொதுவில் எங்கே பயன்படுத்தினாலும் 70க்கு மேலே இல்லாமல் பார்த்துக்குங்க. வழிபாட்டு தலத்தில் அது கோவிலுக்கும் பொருந்தும், சர்ச்சுக்கும் பொருந்தும், குருத்துவாராக்கும் பொருந்தும், வழிபாட்டு தலங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், என்னவோ பள்ளிவாசலுக்கு போட்ட சட்டம் மாதிரி பள்ளியில் நிற்கிறாங்க. மற்ற எந்த இடங்களையும் அவங்க கண்டுக்கல. நீங்கள் மற்ற இடத்துக்கு போய் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நாம் சொல்ல வரலை. ஏன் இப்படி பாரபட்சமாக பார்க்குறீங்கன்றதான் நம்முடைய கேள்வி. நீதிமன்ற உத்தரவுலையும் அப்படி இல்லை, எல்லா இடங்கள்லையும் மாசுகளை ஒளியை கட்டுப்படுத்துங்க அப்படி பொதுவாக போடப்பட்டிருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குரியதை போல அதை நடைமுறைப்படுத்த நினைப்பது என்பது ஏதோ முஸ்லீம்கள் மேலே அவங்கள அடக்கி வைக்கணும் என்பதற்காக வேண்டியவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ என்ற எண்ணத்தை அது ஏற்படுத்துகிறது. எனவே காவல்துறை அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அவங்களிடத்துல ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2004 சுனாமிக்கு காசு வசூல் பண்ணாங்க. அப்புறமேட்டு இந்த பித்ரா காசு, தர்காத்து காசு இதெல்லாம் ஊழல், அதாவது தில்லுமுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவிர்க்க பார்ப்பார்கள். நிறைய கொடுத்தாங்க. அது இல்லாம வர்த்தகத்தை கூட ஹைதரலி கையாளம் பண்ணிருக்காரு அப்படின்லாம் ஒரு ஏன் நீங்க கூட மேடத்துக்கு பேசிருக்கீங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நாங்க ஆதார் சரியான ஆதாரம் காட்டிட்டு நீங்க பொய்யான ஒரு பரப்புரையை மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்கீங்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதனுடைய உண்மை தன்மை என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அது நீங்க கருத்து நல்லா இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி தமுமுகவின் மேலே நாம் சொன்ன சில குற்றச்சாட்டுகள், பொருளாதார ரீதியாக அவங்க நேர்மையாக நடந்துக்கலை, சுனாமியில் வசூலிக்கப்பட்ட பணத்தை சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கலை, அவங்க தங்களுக்கு சொந்தமாக அதை அந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு கட்டிடம் கட்டி கொண்டார்கள், பேரிடர் பாதுகாப்பு மையம் என்ற பெயரில் அமைப்புக்கு ஒரு பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டாங்களே தவிர அதில் அவங்க நேர்மையாக நடந்துக்கலை, இப்படியாக பொருளாதார ரீதியான சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து
இதை வந்து நேருக்கு நேராக நிரூபிக்கிறதுக்கு தயார், விவாதிக்கிறதுக்கு நீங்கள் வாங்க, பொதுவான ஆட்களை வைத்து கொண்டு கூட நாம் அந்த விஷயத்தை விவாதிக்கலாம் அப்படியெல்லாம் நாம் அழைப்பு விடுத்திருந்தோம். அவங்க சொல்கிறாங்களாம், இல்லை நாங்கள் நேர்மையாக தான் இருந்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க, இதை என்ன நம்புறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பெரிய குழப்பத்துக்கு வேலை என்ன இருக்குது? நாம் இதில் தப்பு செஞ்சுருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்க வந்து உட்காந்துருந்தாங்கன்னா தெளிவாக இருக்க போகுது, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுறோம். நாம் சொன்னது தப்பா அல்லது அவங்க பக்கம் உண்மையிலே தப்பு இருக்குதா அப்படிங்கிறது அப்போவே நிரூபணம் ஆகிருக்கும். அதை செய்யாமல் அவங்களாக ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு நான் தங்களுக்கு இடையில் ஒரு கணக்கை வாசித்து கொண்டு நாங்கள் கணக்கு வாசித்து விட்டோம் என்று சொல்வது கணக்காது. யார் குறை சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து அந்த நிரூபிக்கணும்ல, நாம் தான் குறை சொல்கிறோம். அப்போ நம்ம முன்னாடி வரணும், அப்போ தான் நம்ம எதிர்கேள்விகள் கேட்போம். அது இப்போ இப்படிங்கிறீங்களே, இது சரியா அது சரியான்னு சொல்லிட்டு விவாதிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கணும். அதையெல்லாம் செய்யாமல் நாங்கள் சரியாக இருக்கோம்னு அவங்க பதில் சொன்னால், இது இந்த அமைப்பை விடுங்க, பொதுவாக எந்த இடத்துலையும், நான் அமைப்புக்காகவே இந்த விஷயத்த சொல்லலை, எந்த இடத்துலையுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு, குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்வார், நான் குற்றம் செய்யலாம் பாரு, உடனே சரியாயிருமா, இவர் சொல்கிறது சரியா அவர் சொல்கிறது சரியா, பெரிய குழப்பமாக இருக்குன்னா சொல்லுவீங்க. அதை ரெண்டு பக்கமும் கருத்துக்களை கேட்பீங்க தானே, அந்த மாதிரி ரெண்டு பக்கம் கருத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். ரெண்டு பேரையும் உட்கார வச்சு விவாதம் நடத்துறது அதன் வழியாக ஒரு தீர்வுக்கு வரலாம். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நான் குற்றவாளி இல்லை என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் அவர் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்று யாரும் எந்த விஷயத்திலையும், உலகத்தில் வேறு எந்த விஷயத்திலையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இதில் மட்டும் நம்ம ஏன் அப்படி ஏற்றுக்கணும்? அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சரி சரி, அதாவது பெண்கள் முகத்திரை அணியக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. கணவன்மாரை அணிஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. கணவன்மாரை கன்வின்ஸ் பண்ணுங்கள், கணவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க, அவங்களோட ஃபைட் பண்ணுங்கள். மார்க்க விஷயத்தில் என்ன இப்போ நமக்காக அந்த திருமண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி தந்தாங்கல்ல, கணவன் மனைவிக்கான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்யட்டும், உங்கள் உடலுக்குள்ளேயும் உங்களுக்காக இருக்கின்ற பொருட்களிலேயும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கட்டும். அடுத்து சொன்னாங்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர், உங்கள் இரண்டு பேரையும் நன்மையான காரியத்தில் ஒன்றிணைத்து வைக்கட்டும். எப்போ கணவன் சொல்கிறத மனைவி கேட்கறது, மனைவி சொல்கிறத கணவன் கேட்டு ஒத்து போகிறதுங்கிறது எப்போ வரணும்னு கேட்டால் நல்ல காரியத்தில். நல்லதுன்னா எது? அல்லாஹ் ரசூலும் சொன்னது தான் நல்லது. அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கிறது ஒரு காலத்திலே நல்லதாக இருக்க முடியாது. அதனால் அவங்க ஒரு தப்பான முன்மாதிரியை உங்களுக்கு சொல்லி தந்து கட்டாயப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஃபைட் பண்ணுங்கள், எடுத்து சொல்லி சீர்திருத்தம் பண்ணுங்கள், அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. கூடிய விரைவில் அவர்களுடைய மனதை மாற்றி நீங்கள் அதை நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய அந்த சுன்னத்தான காரியத்தை உறுதியாக கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுங்க. லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லைங்கிறான். அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நடன்னு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க. நம்ம பெற்றவங்களையே அப்படி தான் சொல்கிறோம். நம்முடைய தாய் ரொம்ப ரொம்ப உயர்வான அந்தஸ்திலே வைத்து மதிக்கின்ற ஒரு உறவு, அந்த உறவு கூட நமக்கு மார்க்கத்துக்கு முரணாக சொன்னால் இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். அதனால் கணவர் விஷயத்திலே நீங்கள் அதை தான் கடைப்பிடிக்கணும். ஆனால் நடைமுறையில் அது ஒரு பெரிய ஜிஹாத், ஒரு பெரும் போராட்டம். சொல்லுகிற பொழுது பதில் சொல்வது வேணுமானால் எளிதாக இருக்கலாம், ஆனால் அதை கடைபிடிக்கிற நேரத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டு எதிர்கால வாழ்க்கையினுடைய தேவைகள், போக்குவரத்து எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய போராட்டம், சாதாரணமானது இல்லை. நீங்கள் அதையும் கவனத்தில் கொண்டு ரொம்ப நளினமான வார்த்தைகளில் ஹிக்மத்தாக புரிகின்ற வகைகளில் அவர்களுக்கு புரிய வைத்து சரி செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். முதல்ல தான் சலாம் சொல்லியாச்சு, திரும்ப எதுக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் மீண்டும் ரெண்டாம் மட்டும் சொல்றீங்க? பரவலா இது ஒரு பழக்கம் இருக்குது. முதல்ல ஒருத்தர் சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே மீண்டும் அவங்க பதில் சொல்லிட்டு திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த சலாமை கொண்டு அது 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 என்ன விளங்குதுன்னு கேட்டா, சலாத்துல யார் முந்துறாரோ அவருக்கு நன்மை கூடுதல் இருக்குது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு நன்மை கூடுதல் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொண்டு நம்மளும் சலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது சொல்ல தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டா அலைக்கும் சலாமோட நிப்பாட்டிடுறது போதுமானது.
சொல்லுங்க ஹாரிஸ். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கணவராக இருந்தவங்க வந்து இஷ்டம் இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து மாற்று மதத்தவர்கள் வந்து மாற்று மத சமயத்தில் உள்ள பெண்கள் பார்க்கலாமா? அதாவது இதான் இருக்கிற பெண்களை முஸ்லீம் அல்லாத பெண்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இத்தா குறித்து பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம். இத்தா என்பது என்னங்கிறது தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கே வேலை இல்லை. இத்தா என்பது என்ன? ஒரு கணவனை இழந்த பெண் மறுமணம் செய்யாமல் எதிர்பார்த்து காத்திருக்கிற கால அளவுக்கு பேர் தான் இத்தா. இத்தா என்ற சொல்லுக்கே கணக்கிடுதல் என்பது அர்த்தம். கவுண்ட் பண்ணுதல், எண்ணுதல், எண்ணிக்கிட்டே இருக்கிறது, நாளை எண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னைக்கு நாள் முடிய போதும்னு காத்திருக்கிறதுக்கு பேர் தான். எத்தரப்பஸ்ன பியம்புசின்ன அர்பாத்த அஷ்ஹுரின் வாஷரா, 4 மாதங்களும் 10 நாட்களும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்போ காத்திருப்பு காலம் எப்படி இருக்கணும் அதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு வளர்க்குறாங்க, குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இந்த காத்திருப்பு காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது, திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக ஈடுபடவும் கூடாது, திருமணத்தை தூண்டுகிற வகையிலான அலங்காரங்களை செய்து கொள்ளவும் கூடாது, நகை நட்டுகளை அழிந்து கொள்வது அந்த மாதிரியான வேலையில் ஈடுபடக்கூடாது, ரொம்ப கலராக ரொம்ப லக்ஸுரியான ஆடைகளில் கவனம் செலுத்தவும் கூடாது. இவ்வளவுதான். வேறு மற்றபடி வேறு எந்த சட்டங்களும் இத்தாவுடைய காலத்துக்கு நமக்கு சொல்லப்படலை. ஆகையினால இதற்கு முன்னால், இத்தாவிற்கு முன்னால் சாதாரண காலத்தில் யாரை பார்க்கலாமோ எப்படி பார்க்கலாமோ அதுபோல இத்தாவுடைய காலத்திலும் அவர்களை பார்க்கலாம், அவர்களோடு அணுகலாம். மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நௌரோஸ். அதாவது இப்போ நம்ம வந்து வியாபாரத்தில் நம்ம பாதி முதலீடு போடுறோம், ஒரு காஃபின்னு வந்து அதில் பாதி முதலீடு போடுறாங்க. இப்போ வந்து வட்டிக்கு வாங்கியோ இல்லை ஹராமான ஒரு காசோ அவங்க போடுறாங்களா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹலாலான முறையில் ஷேர் போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய லாபம் வந்து நமக்கு ஹலாலானதா? சரி, என்ன கேட்குறாங்கன்னா, நாம் வந்து ஒரு 2 பேர் பார்ட்னராக சேர்ந்து வியாபாரம் பண்ணும் பொழுது இன்னொருத்தர் வந்து வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாரு. நாம் 1 லட்ச ரூபா போடுறோம், அவர் 1 லட்ச ரூபா போடுறாரு. நாம் ஹலாலான முறையில் காசை போடுறோம், அவர் வட்டிக்கு வாங்கி போடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் நமக்கு பாவம் வருமா, ஹராமில் குற்றவாளி ஆகிட்டோன்ற மாதிரி வருமானு கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் மார்க்கத்தில் வட்டி என்பது நீங்கள் வட்டியில் நேரடியாக சம்மந்தப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் குற்றவாளிகள். வட்டி வாங்குகிறவர் வட்டி கொடுக்கிறவர் அவங்க தான் குற்றவாளி ஆவாங்க. இவர் வந்து அவர் வேற இடத்துல வட்டி வாங்கியிருக்கிறார், அவருக்கு தான் அந்த பாவம் உண்டு. வாங்கிய வட்டியை கொண்டு போது உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களிடத்துல அனுமதிக்கப்பட்ட ஹலாலான ஒரு முதலீடாக கொடுக்குறார், அவ்வளோதானே தவிர அதில் ஹராம கொண்டு வந்து சேர்க்கலை. அவங்க செஞ்ச தப்பு அவங்கள தான் வலா தசிறு வாசிரத்தும் விசிற ஊக்குறான். ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இதுக்கு நீங்கள் ஹதீஸில் நேரடியாக கூட சில சான்றுகளை பார்க்கலாம். உதாரணமாக வட்டி பிஸ்னஸ்லேயே மூழ்கி கிடந்த யூதர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வேதக்காரர்களின் உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வஹல்லலக்கும் தய்யிபாத்து வதஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹல்லுல்லக்கும், நல்ல தூய்மையான உணவுகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வேதக்காரர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்தாங்க? முழுக்க முழுக்க வட்டி பிஸ்னஸில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க வட்டியில் சம்பாதிச்ச ஒரு பொருளாதாரத்தை கொண்டு அதிலிருந்து ஒரு அன்பளிப்பை நமக்கு தர்றாங்க, நமக்கு அது குற்றமாக இல்லை, அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இதுவும். அதே நேரத்தில் நீங்கள் யாரை பார்ட்னராக சேர்க்குறீங்களோ இந்த மாதிரி ஆட்களை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. மார்க்கத்தின்படி குற்றமா இல்லையா என்று கேட்டால் குற்றம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வட்டிக்கு கூட போய் விழலாம், பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி வட்டியில் கூட கால் பதிக்கலாம் என்று நினைக்கிறவங்களை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வச்சால் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையான முறையில் நடத்துவதற்கு அவர்கள் உதவி செய்யவே மாட்டார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய வரம்புகள் தானே நேர்மையானது. அதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை கூட அவங்க கடைபிடிக்க தயாரில்லை என்று சொன்னால் அவங்க வந்து 100% மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு வியாபார ஒழுங்குகளில் நிற்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இல்லை அப்படி இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கிறக்காண்டி என்னமும் செய்யலாம் அப்படிம்பாங்க. கடைசியில் 6 மாதம் கூட வண்டி ஓட, அப்போ நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு வியாபாரத்தை இடையிலேயே முறிச்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும் என்பதையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். Allah